என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வீர தமிழன். விஜய் ஃபேன்ஸை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தற்குறின்னு சொல்ல போய் இப்போ நம் நாட்டில் இருக்கிறவங்களே கூட எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு நாங்கள் விஜயை கொண்டாடுறது பிடிக்கலன்னா பொத்திக்கிட்டு இருங்க, ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிருங்க. ஏன் தேவையில்லாத கன்றாவி பேச்சு? ஒன்ஸ் அ தளபதி ஃபேன் ஆல்வேஸ் அ தளபதி ஃபேன். அவர் படம் நடிக்கும் போது கொண்டாடணும். இப்போ மக்களுக்கு நல்ல பண்ணி செய்ய போகிறேன்னு சொல்லி வந்திருக்காரு. நாங்கள் அங்கே போயிட்டு அவரோட ஆட்சியில் அங்கே போய் வாழ முடியாது, ஓகேவா? தமிழ்நாட்டில் போயிட்டு எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டெலாம் எடுக்க முடியாது. பட் அவரோட ஃபேனாக இங்கேருந்து அவரோட அச்சீவ்மெண்ட்டுக்காக குரல் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம். இந்த ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற பாதி தமிழர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட வெற்றிக்காக. புரியுதா? ஏன் ஸ்ரீலங்காவில் அத்தனை பேர் விஜயோட வெற்றிக்காக காத்துருக்குறாங்க? ஏன் ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில் அவ்வளோ பேர் விஜயோட வெற்றியாக காத்துட்ருக்காங்க? சிங்கப்பூரில் எவ்வளோ பேர் விஜயோட வெற்றியாக காத்துட்ருக்காங்கன்னு தெரியுமா? இன்னமும் இங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அதை போய் பாருங்கள் அப்படின்னு. நாங்கள் பொலிட்டிக் பேசலையே, நாங்கள் யாரும் பொலிட்டிக் பேசலையே. தளபதி விஜய் சிஎம் ஆகணும், அதுக்காக வேண்டியிருக்கோம், அதுக்காக நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம், எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், அவ்வளோதானே. நீ என்ன தான் சொன்னாலும் உனக்கு பொறாம தாண்டா, உனக்கு எரியுது தாண்டா, அதனால தான்டா. ஆனால் சொல்லிப்பீங்க, இப்போ நான் வீடியோ பேசி முடித்ததுக்கப்புறம் அங்கங்கே கிளம்பிடுவாங்க எனக்கு வீடியோ சேர்த்துக்கு. ஆமாண்டா வெண்ண. நான் எதை பற்றியும் பேச வேணான்னு இருந்தேன், ஆனால் விஜயை பற்றி பேசி உள்ளுக்கு இருக்கிற பழைய தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டுட்ட. இனிமே வைக்கிறேன்.